கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 258ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே முன்பு ஒரு காலத்திலே அக்கிரமத்தின் இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்பொழுதோ தேவனிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து நமக்கு சுக வாழ்வை தந்திருக்கிறார். அதாவது நித்தியத்திலே சேரும்படிக்கு நம்மை அப்படிப்பட்ட பாதையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இல்லையா? இதை நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறவர்களானால் இப்பொழுது என்னோடு சேர்ந்து எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கும் அதை தந்திருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் என்னை உளையான சேற்றிலிருந்து பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ, இப்பொழுது என்னோடு சேர்ந்து விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆமாண்டவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிற குழியில் இறங்காதபடி பாதாளத்துக்கு போகாதபடி எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துகிறீர், எங்களை மீட்டு கொண்டீர், எங்களை பேர் சொல்லி அழைத்தீர், எங்களை நிச்சயமாய் நித்தியத்திலே சேர்ப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.